ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வியாகர குட்டிக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு பருப்பு சாதம் கட்டியிருக்கேன். நம்ம உப்பு பருப்பு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் சாதமும் துவரம் பருப்பும் சேர்த்தே குக்கரில் நல்ல குழவா வெந்து எடுத்துக்கிட்டாங்க. மஞ்சள் பொடி, பெருங்காயம், கொஞ்சம் நெய். ஸோ இன்றைக்கி மதியம் பருப்பு சாதம் பிசைஞ்சிட்டேன். நெய் விட்டு நல்லா குழச்சி பிசைஞ்சு ஆற வச்சு கட்டியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வியாகர குட்டிக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு பருப்பு சாதம் கட்டியிருக்கேன். நம்ம உப்பு பருப்பு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் சாதமும் துவரம் பருப்பும் சேர்த்தே குக்கரில் நல்ல குழவா வெந்து எடுத்துக்கிட்டாங்க. மஞ்சள் பொடி, பெருங்காயம், கொஞ்சம் நெய், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 2 கார்லிக் போட்டு சாதம் அரிசியோடு பருப்பு துவரம் பருப்பு அரிசியோடு சேர்த்து ஒரு 5 விசிலுக்கு வச்சு நல்ல குழைவாக எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி பருப்பு சாதம். இதை இறக்கினதுக்கப்புறமா சூடு நல்லா இருக்கும்போது நெய்யை போட்டு நல்லா கலந்துருக்கேங்க. நெய் சூடு இருக்கும்போதே போட்டு கலந்தோன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அதுக்காக பண்ணியிருக்கேன். இது மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நெய் போட்டு குழச்சி அதை பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் தளர பிசைஞ்சோன்னா மத்தியானத்துக்கு ரொம்ப கல் மாதிரி ஆகாது. சாதமும் நல்ல குழவாக இருந்ததுன்னா கல் மாதிரி ஆகாதுங்க. ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி அவனோட லஞ்ச் பாக்ஸுக்கு. ஸோ பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மதியம் பருப்பு சாதம் பிசைஞ்சிட்டேன். நெய் விட்டு நல்லா குழச்சி பிசைஞ்சு ஆற வச்சு கட்டியிருக்கேன். அப்புறமா நான் சொன்ன மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை. தீபாவளி ஸ்நாக்ஸில் ஒரு 2 ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் அவனுக்கு 10:30 பிரேக்குக்கு. ஸோ இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங். ஓகே, தேங்க்யூ.